தொடர்ச்சியா ஒரு 20 நாட்களா பிரச்சாரம் பண்றீங்க. ஆவடி தொகுதி முழுக்க. என்ன சொல்றாங்க மக்கள்? உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? ஆவடின்றது நம்மளுடைய தொகுதி ஒதுக்குனதுக்கப்புறம் இங்கே வந்து மக்கள் பணியில் எப்போவுமே ஈடுபட்டுட்டு இருந்தோம். இங்கே வந்து 3ஆம் தேதின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு நேரம் குறைவாக இருந்தது. அரசியலுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. என்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் இதில் நான் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அரசியல்னு வரும்போது இதில் நேரில் போய் நம்ம அழைக்கணும். நான் சார்ந்த கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள், மாவட்டம், நகரம், அதே மாதிரி நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்டம், மாநிலம், நகரம், நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம், தமிழ் மாநில காங்கிரஸ், இவங்க எல்லாருமே ஏற்கனவே இவங்களோட பயணிச்சுட்டு இருந்தேன். அப்படின்றதுனால இந்த அரசியலுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அதையெல்லாம் எதுவும் நீ இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீ நேராக களத்துக்கு வா. இன்னைக்கு வந்து வீழ்த்த வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான குறிக்கோள். நாசர் அவர்களை வீழ்த்தியாக வேண்டும், திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணுன்றது தான் முதல் குறிக்கோள். அதனால் அவங்க அத்தனை பேருமே என்னை என்கரேஜ் பண்ணி மரியாதையை வந்து அவர்களுக்கு வழங்கி நான் அவர்களை அழைத்திருக்கணும். அதற்கு எதுவுமே இல்லாமல் அத்தனை பேரும் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நிமிஷம் அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி நீ அடுத்தடுத்து என்னென்ன வேலை பண்ணணும்னு பாரு, உனக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி இங்கே இருக்கிற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் திரு ரஹீமா இருந்தாலும், மாவட்ட செயலர் அலெக்சாண்டரா இருக்கட்டும், நம்மளுடைய அனந்தகிருஷ்ணன் பாமக, நம்மளுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் SRK மனோகரன், நம்ம புரட்சி பாரதம் பிரீஸ் பண்ணிடுறேன்னு, இங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகள், அதே மாதிரி என் கூட பயணித்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகி, நகர தலைவர்கள் எல்லாருமே வந்து நன்றி சொல்லி, இந்த குறைந்த டைம்ன்றதுனால சொல்கிறேன், அந்த டைமை வந்து மேக்கப் பண்ணுறதுக்காக கரண்ட் ஒரு 12-13 நாளாக தான் நாங்கள் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கோம். அது இந்த ஏரியாவில் இருக்கிற விஐபிஸு, அவங்க கீ ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க முக்கியஸ்தர்கள், தொழிலதிபர்கள், வணிகர்கள், இவங்கெல்லாம் முதுகெலும்பு. அதே மாதிரி சலவை தொழிலாளர்கள், முடித்திருத்தும் தொழிலாளர்கள், இவங்க எல்லாருமே வந்து சொசைட்டியில் ஒரே அங்கமாக வகித்து கொண்டு தான் நம்ம இந்த சட்டமன்றத்தை வந்து அவங்களோட பயணிக்கிறோம். அவர்கள் அத்தனை பேருமே என்கரேஜ் பண்ணி இன்றைக்கி வந்து நேரடியாக களத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் ராஜசிம்ம மகேந்திரன் எனக்கு வெற்றி வரணும், அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்க அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி தமிழகத்தில் வரணும் அப்படின்ட்டு ஒற்றை குறிக்கோள். அதை வந்து கண்டிப்பாக வந்து இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க.